கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த ஒரு சில வாரங்களாக இன்ஃபேக்ட் ஏழு செய்தி அதில் பேசியிருக்கோம். ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்ற தொடர் சீரீஸில் ஒவ்வொரு மெசேஜும் ரொம்ப முக்கியமான மெசேஜ். எல்லாம் கேட்டுட்டே வாங்க. நிறைய பேர் இன்னும் இதை குறித்து இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க. அப்படி எஸ்பெஷலி நீங்கள் ஒரு பாஸ்டராவோ இல்லைன்னா ஏதாவது கேர்சல் லீடர் அந்த மாதிரி டீச்சிங் சைடு இருப்பீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 5 நாள் கிராஷ் கோர்ஸ் மாதிரி நடத்தலான் இருக்கோம். தமிழில் நவம்பர் 23 to 27 வரைக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை நடக்கும். டெய்லி ஒரு 2 hours நடக்கும். அதோடைய டீட்டெயில்ஸ் இந்த செய்தி கடைசியில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு மொத்தம் 50 பேர் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா உங்களுடைய கேள்விகள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லும்படியாக இருக்கிறோம். அதுக்கு என்ன கண்டிஷன்னா, நம்முடைய இந்த ஃபவுண்டேஷன் சீரீஸ் இருக்குல்ல, நவம்பர் கடைசினா பார்த்தீங்கன்னா ஒரு 9 இல்லைன்னா 10 ஃபவுண்டேஷன் மெசேஜஸ் முடிஞ்சிருக்கும். அந்த நேரம் அந்த 10 மெசேஜையும் நீங்கள் கேட்டிருக்கணும். 10 மெசேஜையும் கேட்டு ஸ்கிப் பண்ணாமல் கேட்கணும். ஃபுல்லாக நீங்கள் கேட்டிருக்கணும். சரிங்களா? கேட்டு அதில் ஒவ்வொரு மெசேஜ்லேயும் இருக்கிற கேள்விகளை நீங்கள் எழுதி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2வது 3வது மெசேஜ் நீங்கள் கேட்கும் பொழுது அந்த கேள்விகள் 4வது மெசேஜில் பதில் சொல்லப்படும். அந்த மாதிரி இது ஒன்றுக்கு மேலே ஒன்று வர்றதுனால நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. சரிங்களா? ஃபுல்லாக கேட்டுட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் இருக்கோ அந்த மாதிரி காரியங்களை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஜூமில் நடக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் த சர்மன், செய்தியின் முடிவில் நீங்கள் அதை பார்க்கலாம். என்ன இது ரொம்ப முக்கியம், ஏன் இந்த கிராஷ் கோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பொதுவாக ஜனங்கள்கிட்ட பேசும்பொழுது பைபிளில் என்ன போட்டிருக்கோ அதுதான் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளில் போட்டிருக்கு தான் நான் நம்புவேன். இவர் சொல்கிறது அவர் சொல்கிறதுலாம் நான் நம்ப மாட்டேன். பைபிளில் என்ன போட்டிருக்கோ அப்படியே நான் நம்புவேன். பைபிளில் என்ன போட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறது பைபிள் சொல்கிறது தான் சொல்லுது. சரிங்களா? ஆனால் அது என்ன சொல்லுதுன்னு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்துகிற கண்ணாடி. சரிங்களா? நீங்கள் புரிந்து கொள்ளுகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கண்ணாடியை வச்சு தான் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. புரியுதுங்களா? பைபிள் சொல்கிறது தான் சொல்லுது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு நம்ம சொல்கிறது நம்ம பயன்படுத்துகிற கண்ணாடியை பொறுத்தான். ஸோ என்ன கண்ணாடி யூஸ் பண்ணுறோம்? எல்லாரும் கண்ணாடி யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? எல்லாரும் கண்ணாடி யூஸ் பண்ணுறோம். ஆனால் என்ன கண்ணாடியை நம்ம யூஸ் பண்ணுறோன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தான் கண்ணாடியே யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கிறத அப்படியே படிக்கிறேன் பிரதர், அப்படியே படித்து அப்படியே இருக்கிறத சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படியேலாம் ஒன்றும் கிடையாது. என்ன கண்ணாடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியணும். நிறையா பேர் சட்டதிட்ட கண்ணாடி, பரலோகம் நரகம் அப்படின்ற கண்ணாடி, இல்லைன்னா ராஜ்யம் அப்படின்ற கண்ணாடி, ஸோ வெவ்வேறு கண்ணாடி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெவ்வேறு கண்ணாடி யூஸ் பண்ணும் பொழுது அந்தந்த வசனங்களுக்கு அர்த்தம் அப்படி அந்த கண்ணாடியை பொறுத்த மாதிரி மாறுது. சரிங்களா? ஸோ நான் என்ன கண்ணாடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, திருத்துவம், திரியேக உறவு, பிதா குமாரன் பரிசுத்தாவிங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஜூம் அவுட் போக முடியாது பாருங்க. ஜூம் அவுட்னு வெளியே போனீங்கன்னா பெரிய வரைபடம், பிக் பிக்சர் பிதா குமாரன் பரிசுத்தாவிங்க. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதை தான் கண்ணாடியாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ அந்த கண்ணாடியை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த கண்ணாடி யூஸ் பண்ணும் பொழுது எப்படி காரியங்கள் ஒன்று கூடி வருது அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் சீரீஸ். அதுலேயே இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்புகிறோம். ஸோ 50 பேர் தான் செலக்ட் பண்ண போகிறோம்.
ஸோ யார் ரெஜிஸ்டர் முதல் 50 பேர் நீங்கள் பாஸ்டராகவோ லீடராகவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க விரும்புகிறோம். ஆனால் ஃபவுண்டேஷன் சீரீஸ் நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருக்கணும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் அந்த எண்ட் இருக்கும். போன வாரம் வந்து இந்த லீகல் காஸ்பல், சரிங்களா, சட்டத்திட்ட அடிப்படையிலே சுவிசேஷம் அது ஏன் தவறான சுவிசேஷம் அப்படின்ற காரியங்களை குறித்து சொன்னேன். அந்த இதுபடி இயேசு ஏன் மரித்தார், சரிங்களா, தி வை ஆஃப் த கிராஸ், சிலுவையின் அவசியம் என்ன, சிலுவையின் அவசியம் என்ன அப்படின்றத லைட்டாக போன வாரம் பேசினேன். அதை குறித்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வாரம் பேச விரும்புகிறேன். நிறைய பேருக்கு ஏசாயா 53 படி 53 சந்தேகம் இருக்குது. அந்த ஏசாயா 53 ஒவ்வொரு வசனமாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் இயேசு மரித்தார் அப்படின்ற கேள்வி வந்து எதில் என்ன கான்டெக்ஸ்டில் இருக்கணும்னா, அவருடைய பிரதான நோக்கம் என்ன, வாட் இஸ் த ப்ரீ கிரியேஷன் பர்பஸ், சிருஷ்டிப்பின் நோக்கம் இருக்கு பாருங்க. சிருஷ்டிப்பின் நோக்கம் என்னது? சிருஷ்டிப்புக்கு முன்னாடி இருக்கிறது தான் சிருஷ்டிப்பின் நோக்கம், ப்ரீ கிரியேஷன் பர்பஸ். அந்த சிருஷ்டிப்புக்கு முன்னாடி என்ன நோக்கம் இருந்ததோ அந்த நோக்கத்தின் நிமித்தம் தான் சிருஷ்டிக்கப்படுகிறோம். அந்த சிருஷ்டிப்புக்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்க தான் எல்லாமே நடக்குது, சரிங்களா. அந்த சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பரலோகம் கூட்டிட்டு போகணும், உங்கள் நரகத்திலிருந்து தப்பிச்சு உங்களை பரலோகம் கூட்டிட்டு போகணும். அது சிருஷ்டிப்பின் நோக்கம் இல்லை. சிருஷ்டிப்பின் நோக்கம் என்னன்னா, திரியேக தேவன் உறவிலே, சரிங்களா, உறவிலே பங்கெடுக்கணும், அவருடைய ஜீவன்ல பங்கெடுக்கணும், அவருடைய சுபாவத்தில் பங்கெடுக்கணும். ஸோ அவருடைய உறவுல பங்கெடுக்கணும், அவருடைய ஜீவன்ல பங்கெடுக்கணும், அவருடைய சுபாவத்துல பங்கெடுக்கணும் அப்படின்றது தான் அனாதி தீர்மானம், சரிங்களா, அனாதி நோக்கம். புத்திர சுவிகாரம் இது அப்படின்னா என்ன? அதுதான் உறவிலே பங்கெடுக்கிறது, அவருடைய ஜீவன்ல பங்கெடுக்கிறது, அவருடைய சுபாவத்துல பங்கெடுக்கிறதுனா என்னன்னா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் பைபிள்ல, புத்திர சுவிகாரம். புத்திர சுவிகாரம் எப்படி ஒரு பையன் வந்து பிறந்து அந்த குடும்பத்துல ஆளான பிறகு அந்த அப்பாவுடைய எல்லா காரியத்தையும் இன்ஹெரிட் பண்றானோ, பெற்றுக்கொள்கிறானோ, சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள, அந்த மாதிரி புத்திர சுவிகாரம், சரிங்களா. ஸோ இன்க்ளூஷன், பார்ட்டிசிபேஷன், இதெல்லாம் அவர்களுடைய அந்த திரியேக உறவிலே நாம் சேர்க்கப்பட வேண்டும், அதிலே பங்கெடுக்க வேண்டும், சரிங்களா. பங்கெடுப்பு, இன்க்ளூஷன் தான் என்ன? சேர்க்கப்படுகிறது. ஸோ பங்கெடுப்பு, சேர்க்கப்படுகிறது, இதெல்லாம் தான் முக்கியமான வார்த்தை. இன்க்ளூஷன், பார்ட்டிசிபேஷன், அடாப்ஷன், புத்திர சுவிகாரம். பாருங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி படித்தோம் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி வந்து புத்திர சுவிகாரம், அது திரும்ப படிச்சிடுவோமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே, பாருங்களா, உலக தோற்றத்துக்கு முன்னே, அது என்னது? ப்ரீ கிரியேஷன் பர்பஸ். உலகமே தோன்றதுக்கு முன்னாடி அவர் என்ன யோசித்தாரு அப்படின்றத விளக்குறது, சரிங்களா. ஸோ உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, ஸோ த வில் ஆஃப் காட், த பிளஷர் ஆஃப் ஹிஸ் குட் வில், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. ஸோ அவருடைய சித்தம்ன்றது இவரை கல்யாணம் பண்ணணுமா, அவங்க கல்யாணம் பண்ணணுமா, இந்த வீட்டில் குடியிருக்கணுமா, அந்த வீட்டில் குடியிருக்கணுமா, இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணுமா, அந்த கம்பெனியில் வேலை இருக்கணுமா, அமெரிக்காவில் இருக்கணுமா, அமெரிக்காவில் இருக்கணுமா, அது வந்து சித்தம். அதுன்னு கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர் வந்து வழி நடத்துகிற அப்பாவா இருக்கிறனால கேட்கலாம். ஆனால் சித்தம்ன்றது வெறும் அதுலேயே இல்லை, இதா அதுவா இதுவா அதுவேன்றது இல்லை. சித்தம்ன்றது அவருடைய பிரதான நோக்கம், மனிதனை கொண்டு வைத்திருக்கிறதான பிரதான நோக்கம்.
அந்த தயவுள்ள சித்தம் என்னவா? சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். சோ உலக தோற்றத்துக்கு முன்னாகவே ஒரு சித்தம் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு தெய்வீக திட்டம் இருந்தது. அந்த திட்டம் என்னங்க? பரலோகம் போறது இல்லை, நரகத்திலிருந்து தப்பிக்கிறது இல்லை, இந்த சரீரத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் ஆவியின் உலகத்துல ஆவியாவே சுத்துறது கிடையாது. நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் புத்திர சுவிகாரர் ஆகும்படி, புத்திர சுவிகாரர் ஆகும்படி. சோ அந்த புத்திர சுவிகாருக்கு நம்ம எதுல? அவருடைய உறவில பங்கெடுக்கணும், அவருடைய ஜீவன்ல பங்கெடுக்கணும், அவருடைய சுபாவத்தில் பங்கெடுக்கணும். அவருக்கே உரிய காரியங்கள் இதெல்லாம். சரிங்களா? இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான உறவு, இட் இஸ் a very exclusive relationship. எல்லாருடைய உறவு மாதிரி இல்ல, அது ஒரு விதமான ஒரு அது தனி ரகம். அதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை. இந்த ஜீவன் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன் இல்லை, சிருஷ்டிக்கப்படாத ஜீவன். இந்த ஜீவனுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்படிப்பட்டதான ஜீவனிலே நம்மை பங்காளிகளாக்க வேண்டும் என்பது தெய்வீக நோக்கம், அவருடைய திட்டம். மை குட்னஸ், இந்த ஜீவன் இதுதான், இந்த ஜீவன் தான் சாவாமையின் ஜீவன். மரணம் தொட முடியாத ஒரு ஜீவன் இது. அதே நாம் பங்கெடுக்க வேண்டும். ஜீவ விருட்சத்துல அந்த ஜீவன் இருந்ததுல ஆண்டவர் சொன்னார், இதை சாப்பிட்டா அவன் என்ன செய்ய மாட்டான்? சாகவே மாட்டான். ஏன்னா அது ஜோயே ஜீவன், சிருஷ்டிப்பின் ஜீவன் இல்லை, வெறும் சிருஷ்டிப்பின் ஜீவன் இல்லை, அது சிருஷ்டிக்கப்படாத ஜீவன், ஜோயே ஜீவன். அதிலே பங்காளி ஆக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய தெய்வீக திட்டம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16. ஒருவராய் சாவாமையுள்ளவரும், who alone is immortal. God alone is immortal. சரிங்களா? God alone is immortal. நிறைய பேர் அதை எடுத்துக்கிட்டு God alone is immortal, ஒருவராய் சாவாமை உள்ளவருன்றனால இது சாவாமைன்றது ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவருக்கே உரியத மனுஷன் பங்கெடுக்கணும் அப்படின்றதுதான் அனாதி தீர்மானம். பாருங்களேன், இது 1 தீமோத்தேயு 6:16, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9-10. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும், பாருங்க, தீர்மானத்தின்படியும் ஆதிகால முதல், இங்க ஆதிகால முதல்னு வருது, இங்கிலீஷ்ல எப்படி வருது? பிஃபோர் டைம் பிகேன். பிஃபோர் டைம் பிகேன், எதுக்கு முன்னாடி? சிருஷ்டிப்புக்கே முன்னாடி. பிஃபோர் டைம் பிகேன், ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. சோ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால அந்த அனாதி தீர்மானம் வெளிப்படுகிறது. அனாதி தீர்மானமும் மாம்சமாக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து மூலமா தான் இது எல்லாமே நடக்கணும். இந்த அனாதி தீர்மானம் இயேசு கிறிஸ்து மூலமா தான் நடக்கணும்னு வச்சிருக்கிறது. சோ அந்த தீர்மானம் இயேசு கிறிஸ்து, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மாம்சமான பொழுது அந்த தீர்மானமும் மாம்சமானது, தீர்மானமும் வெளிப்பட்டது. அந்த தீர்மானத்தினாலே அவர் என்ன பண்ணார்? இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். மை குட்னஸ். சோ சுவிசேஷத்துல என்ன இருக்கு? ஜீவனும் இருக்கு, சாவாமை இல்லைன்னா என்னது? அழியாமை. லைஃப் அண்ட் இம்மார்டாலிட்டி டு லைட் த்ரூ த காஸ்பல். ஸோ காஸ்பல்லையே என்ன இருக்குதுங்க? லைஃபும் இருக்கு, இம்மார்டாலிட்டி இருக்குது. அது ஏன்னா ஆண்டவருக்கே உரியது. அது ரெண்டும் என்னது? ஆண்டவருக்கே உரியது. ஜீவனும் அவருக்கே உரியது, அழியாமையும் அவருக்கே உரியது. ஒருவராய் சாவாமை உள்ளவர். சரிங்களா? அதிலே பங்கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது அனாதி தீர்மானம். ஆனா மனுஷன் அதுல பங்கெடுக்காம மரணத்தில் பங்கெடுத்ததுனால என்ன உள்ள நுழையுது? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், உயிர்த்தெழுதல் அப்படின்ற மேட்ரு உள்ள நுழையுது.
மற்றபடி இந்த மேட்டர்லாம் இருக்குல்ல, அவர் உறவிலே நம்ம பங்கெடுக்கணும், அவருடைய ஜீவன்ல பங்கெடுக்கணும், சாவாமையில பங்கெடுக்கணும், அழியாமையில பங்கெடுக்கணும், அவருடைய சுவாபத்தில் பங்கெடுக்கணும், புத்திர சுவிகாரம் எடுக்கணும், அந்த திரிய உறவில பங்கெடுக்கணும், ஜிகி ஜிகி பேம்பாம்ல பங்கெடுக்கணும், சேர்க்கப்படணும், குமார்களாய் வெளிப்படணும். இதெல்லாம் பாவத்தின் நிமித்தம் வந்த தீர்மானங்கள்ல, இதெல்லாம் அனாதி தீர்மானங்கள். பாவத்தின் நிமித்தம் இந்த சிருஷ்டிப்பின் நோக்கம் மீட்பின் நோக்கமா மாறுச்சு. அதனால அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அந்த பிளான்ல உள்ள வருது. இது நிமித்தம் தான், சரிங்களா, இது நிமித்தம் தான் இயேசு மரித்து உயிரோட எழும்ப வேண்டியதா இருந்தது. ஏன்னா அவருடைய அனாதி தீர்மானத்தை அது நிறைவேற்றுது. உயிர்த்தெழுதல் மூலமா நம்ம என்ன, இந்த ஜீவனிலே, இந்த அழியாமையிலே, அவருடைய சுபாவத்திலே பங்கெடுக்கிறோம். சரிங்களா? அதை பத்தி நீங்க தெரியணும்னா பார்ன் அகெயின் சீரீஸ், பார்ன் ஆஃப் காடு, தேவனால் பிறந்தார், அதெல்லாம் கேளுங்க. அதுல உங்களுக்கு தெளிவா புரியும் எப்படி உயிர்த்தெழுதல் மூலமா இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. ஆனா you should understand the death of Jesus is right smack in the pre-creation purpose of God. So சிருஷ்டிப்பின் அனாதி தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக பாவத்திலே விழுந்த மனுஷனை எப்படி இறங்கி ரீச் பண்ணி எப்படி இந்த திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் அவனை கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இயேசுடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், அவர் பரமேறி செல்கிறது. இது எல்லாமே அதோட சேர்ந்து தான் பார்க்கணும். அதை பார்க்காம வெறும் சிலுவையை மாத்திரம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்? வெறும் சிலுவை மரணத்தை மாத்திரம் ஏன் பார்க்க ஆரம்பிச்சோம்? இயேசு உங்களுக்காக மரித்தார், இயேசு உங்களுக்காக மரித்தார், இயேசு உனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தி மரித்தார், உன்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு ஏன் போனோம்னா, திரிய கண்ணாடியை மாட்டாம சட்டத்திட்ட கண்ணாடியை மாட்டிட்டு என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, நம்முடைய நோக்கமே இப்ப நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகம் போறதுதான், தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து தப்பித்து பரலோகம் போறதுதான் பெரிய பிரதான நோக்கம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டதுனால நம்ம சிலுவையை பார்க்கிற விதமே மாறி போச்சு. ஸோ சிலுவையை பார்க்கிற விதம் எப்படி மாறுச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். என்ன நினைச்சுக்கிறோம்னா, முதல்ல தேவன் பரிசுத்தம் உள்ளவர். தேவன் பரிசுத்தம் உள்ளவர். தேவன் பரிசுத்தம் உள்ளவர்னா என்ன பரிசுத்தம்னா, அவர் அனாதியாவே பரிசுத்தமா தான் இருக்காரு. அந்த உறவிலே பரிசுத்தம். அவங்கள மாதிரி யாரும் ஒருத்தவங்க நேசிக்க முடியாது இருக்குல்ல. அந்த ஜீவன் உறவில இருந்து வருகிற ஜீவன். அந்த பிதா இயேசுவை பரிசுத்தாவின் மூலமா ஒரு விதமா அறிஞ்சிருக்கிறார்ல, அந்த அறிகிற அறிவு தான் ஜீவன். அதுதான் யோவான் 17:3 படிக்கிறோம்ல, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். இன்னும் உண்மை அறியணும் அப்படின்னு சொல்லி பவுல் ஜெபம் பண்றார். சோ அந்த அறிகிற அறிவே நித்திய ஜீவனா இருக்கு. சோ நித்திய ஜீவன், சாவாமையின் ஜீவன், அதோடைய ரூட் எங்க இருக்கு? உறவுல இருக்கு. அறி 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 அந்த ஜீவனிலே பங்கெடுக்கிறோம். அந்த ஜீவன் நம்ம எல்லா மேட்டரையும் தொடுகிற ஜீவனா இருக்கு, சரீரத்தையும் தொடுகிற ஜீவனா இருக்கு. சரிங்களா? அந்த விதமான ஒரு அறிகிற அறிவு இருக்குல்ல, அதுதான் தேவனுடைய பரிசுத்தம். அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவராக்கினார். பார்டேக்கர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ். அப்படி இல்லாம இந்த தேவனை வச்சு நீங்க பரிசுத்தத்தை பார்க்கும் பொழுது, இவருடைய பரிசுத்தம் என்னது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பரிசுத்தம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பரிசுத்தம்னா என்ன? பாவமே செய்யாத அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இந்த தேவன் இப்படி பரிசுத்தம் உள்ளவரா இருக்காரு, நீதி உள்ளவரா இருக்கிறாரு, அன்பாவும் இருக்கிறாரு, ஆனா பரிசுத்தமா இருக்காரு. அன்பு ஆனா, இந்த ஆனாவை பத்தி போன வாரம் பேசினேன். எப்படி ரெண்டா பிரிச்சுறாங்க, ஹாப்பி காட், ஆங்கிரி காடு, அவருடைய மறுபக்கம் அப்படின்னு நான் சொல்லி என்ன நினைச்சுக்கிறாங்க? தேவன் இப்படி இருக்காரு, ஒரு பக்கம் அன்பா இருக்காரு, இன்னொரு பக்கம் பரிசுத்தம் நீதியில இருக்காரு. மனிதன் என்ன செஞ்சுட்டான்? பாவத்தில் விழுந்துட்டான். மனிதன் பாவத்துல விழுந்துட்டான். பாவத்துல விழுந்தனால ஆண்டவர் பயங்கர கெட்ட கோபம் ஆயிட்டாரு. இப்ப அவனை பனிஷ் பண்ணணும், அவனை தண்டிக்கணும். ஏன்னா அதுதான் நீதி, அதுதான் பரிசுத்தம். தேவனுடைய பரிசுத்தம் பாவத்தை தண்டிக்கும், தேவனுடைய நீதி பாவத்தை தண்டிக்கும். சோ இப்ப அதனால இயேசுவை அனுப்பி அவர் சிலுவையிலே நமக்காக பாவமானார். சிலுவையில பாவமானதுனால பிதாவே இயேசுவே பார்க்க முடியல. ஏன்னா பரிசுத்த கண்கள், பாவத்தை பாராத சுத்த கண்கள்.
என்னங்க? பாவத்தை பாராத சுத்த கண்கள். பாவத்தை பாராத சுத்த கண்கள், அது எங்க இருந்து வந்தது? பாவத்தை பாராத சுத்தர். சரிங்களா? இது ஆபகுக்ல இருந்து சொல்றது. ஆபகுக் 1:13. அதை நம்ம என்னன்றது பார்ப்போம். பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அடுத்து 2 கொரிந்தியர் 5:21. இயேசு பாவம் அறியாத அவரை தேவன் என்ன ஆக்கிட்டார்? பாவமாக்கினார். சோ தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். சரிங்களா? அப்புறம் தேவன் இயேசுவை பாவமாக்கினார். சோ தேவன் பாவத்தை பார்க்க முடியாது, இயேசுவை பாவமாக்கிட்டாரு. அதனால இப்ப இயேசு என்ன செய்ய முடியாது? தேவனால பார்க்க முடியாது. அதனால முகத்தை மறைத்தார். முகத்தை மறைத்தார். முகத்தை மறைத்தார். தன்னுடைய கோபாக்கினையை ஊற்றினார். இயேசுவை தண்டித்தார். சோ இதை நம்ம நம்பணும்னா நம்முடைய கோபாக்கினையையும் நம்முடைய பாவத்தை நிமித்தம் அந்த கோபாக்கினையை இயேசு ஏற்றுக்கொண்டார் நம்ம நம்பினோம்னா நம்ம என்ன செய்யலாம்? நரகத்திலிருந்து தப்பிச்சு பரலோகம் போகலாம். இதுதான் சுவிசேஷம் அப்படின்னு சொல்றோம். இது இந்த சொல்றதெல்லாம் பைபிள் ஆக்சுவலி இல்லை பாருங்க. பைபிள்ல இப்படி இல்லை. இந்த வசனம்லாம் இருக்குது. ஆனா தேவன் இயேசுவை தண்டித்தார், தேவன் தம்முடைய கோபத்தை இயேசு மீது ஊற்றினார், அப்படிலாம் பைபிள் இல்லை. அப்படிலாம் புதிய ஏற்பாட்டுல எங்கேயுமே இல்லை பாருங்க. ஏசாயா 53 போட்டிருக்கேன். ஏசாயா 53 இந்த டீல் பண்ணிடுவோம். 2 வாரமா அடுத்த வாரம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வாரம் பார்த்துருவோம். ஆனா எப்படி இது முதல்ல ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், இயேசு பாவமாக்கப்பட்டார், சோ முகத்தை மறைத்தார், தம்முடைய கோபாக்கினியை இயேசு மீது ஊத்தினார். அப்படி ஊத்தும் பொழுது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி இயேசு என்ன செஞ்சாரு? கதர்னார். டடா, நம்முடைய சுவிசேஷம் வந்துருச்சு. சூப்பரா. அப்படி எல்லாம் இப்படி சேர்ந்து பாருங்க. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், இயேசு பாவமாக்கப்பட்டார், சோமுகத்தை மறைத்தார், அதனால என் தேவனே ஏன்னு கைவிட்டினாரு, போட்டு அடிச்சு நொறுக்குனாரு, ஏன்னா கோபாக்கினை ஊத்தினார். இதெல்லாம் ஏன் அப்படி வருதுன்னா நம்ம யூஸ் பண்ற கண்ணாடி. பாருங்களேன், இன்னொரு வசனம் கூட சொல்லுவாங்க. ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனும் பாராம நம்ம எல்லாருக்காகவும் இயேசுவை கொடுத்தார். அதுல யாருமே எந்த சந்தேகமும் இல்லை. அதுல அது பிதாவுடைய அன்பு அங்க வெளிப்படுத்துதுங்க. சொந்த குமாரன்னு பார்க்காம அவரை நம்ம கையில ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? அங்க பிதா இயேசுவை தண்டித்தாருன்னு அங்க எதுவும் போடலையே, தன் கோபாக்கினை அங்க ஊத்தினாருன்னு எதுவும் போடலையே. 5ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது கோபத்தை விளங்க பண்ணினார். அப்படி போட்டிருக்கா? இல்ல. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். சோ சிலுவை பிதாவுடைய கோபத்தை வெளிப்படுத்தல, பாவிகள் மீது இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்தல, பாவிகள் மீது இருக்கிற அன்பை வெளிப்படுத்துதான். பிதாவின் கோபம் சிலுவையில வெளிப்பட்டதுன்னு எங்கேயுமே இல்லை. நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் கூட பிதாவின் கோபம் சிலுவையில வெளிப்பட்டது அப்படின்னு எங்கேயும் இல்லை. அவர் அன்பை விளங்க பண்ணினார். அடுத்து 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
அங்க போட்டிருப்பாங்க என்ன போட்டிருக்கு? தேவனுடைய கோபாக்கினை சிலுவையில் வந்ததுன்னு போட்டிருக்கா? இல்ல இல்ல இல்ல. என்ன போட்டிருக்கு? அவருடைய அன்பினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கனால வருகிற கோபாக்கினையிலிருந்து ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு போட்டிருக்கு. நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற, அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. we shall be saved from wrath. என்ன கோபாக்கினை? தேவ கோபாக்கினைன்னு போட்டிருக்கா? இல்ல இல்ல. தேவ கோபாக்கினை from wrath. என்ன கோபாக்கினை? அதான் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை என் டைம்ஸ்ல எல்லாம் பேசும்போது எப்படி AD 70 ஒரு கோபாக்கினை வருது, அதுல இருந்து இயேசு காப்பாத்த ட்ரை பண்ணாரு. எப்பா நீ வாங்க வாங்க, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூப்பிடணும்னு நினைச்சேன், உங்களுக்கும் மனது இல்லாம போயிடுச்சு. அந்த கோபாக்கினை, வருகிற கோபாக்கினையிலிருந்து நீங்க தப்பிச்சு கொள்ள முடியும். ஏன்னா ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார், நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டதுனாலே அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இந்த வசனம் அந்த கோபாக்கினை நீங்க அது AD 17 வைங்க, இல்லைன்னா இதோ வச்சுக்கோங்க. ஆனால் என்ன அங்க போடல? சிலுவையிலே வந்ததாக என்ன செய்யல? போடல. 10வது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் போட்டிருப்பார். இங்க பாருங்க, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கு. அவருடைய குமாரனின் மரணத்தினால் அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுடைய சத்துருக்களாய் இருக்கு. While we were still enemies, Christ died for us. While we were still enemies, Christ died for us. அப்படிதான் போட்டிருக்கு. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அப்படின்னா தேவன் நம்மளை சத்துருக்களா பாக்குறாருன்னு அர்த்தம் கிடையாது. நல்ல கவனிங்க, வாங்க. அப்படிதானே போட்டிருக்கு. தேவனுக்கு சத்துருக்கள். தேவனுக்கு சத்துருக்கள்னு யார் நினைச்சா? தேவன் நம்மளை சத்துருவா பார்த்தாரா என்ன அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை. என்னங்க, எங்க சத்துருக்களா இருக்கும்? மனதிலே. மனதிலே சத்துருக்கள். தூரமாயிருந்தோம். மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நம்மளை ஒப்புரவாக்கினாருங்க, தேவனை ஒப்புரவாக்கல, நம்மளதான் ஒப்புரவாக்கினார். ரோமர்லயும் அதுதான் போட்டிருக்கு. ரோமர் 5:10 என்ன? நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினால் அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். So, we were reconciled to him. God was not reconciled. God was reconciling. சரிங்களா? தேவன் ஒப்புரவாக்கினார். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை என்ன செஞ்சாரு? ஒப்புரவாக்கினார். தேவனை ஒப்புரவாக்கல, தேவன் நம்மளை ஒப்புரவாக்குறார். ஏன்னா நம்ம சத்துருக்களாய் இருந்தோம். நம்முடைய மனதிலே தூரமா இருந்தோம். புரியுதுங்களா? இதையே இது மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்லயும் பேஷன் டிரான்ஸ்லேஷன்லயும் படிச்சு காட்டுறேன். Even though you were once distant from him, living in the shadows of your evil thoughts and actions, he reconnected you back to himself. என்னங்க? Even though you were once distant from him, நீங்கள் அவருக்கு தூரமா இருந்தீங்க. Living in the shadows of your evil thoughts and actions, நம்மளுடைய தீமையான எண்ணங்களின் நிழலிலே நம்ம கடந்தோமா? அது நம்முடைய எண்ணம். ஆதாம், நல்லா கவனிங்க, ஆதாம் பாவம் செஞ்ச உடனே பிதாவை குறித்ததான பொய்யை நம்பின உடனே அப்படின்னாங்கள, அவன் மனதுல தேவனுக்கு சத்ருவாயிட்டான். தேவன் அவனோட அப்படி வரல. தேவன், the being of God did not change because of Adam's sin. ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் தேவன் எப்படி இருக்கிறாரோ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக உறவில் அன்பின் உறவாய் நிறைவாய் எப்படி இருந்தாரோ அந்த இது ஒரு மாற்றமும் ஏற்படுத்தவில்லை. பாவத்துக்கு அவ்வளவு பெரிய பவர் இல்லைங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ள அப்படியே ஆண்டவர் இப்படியே அவனை பாவம் பார்க்க முடியாம வந்தாரா? அப்படியே தேவன், ஓ நான் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்னு தெரிவிச்சு வந்தாரா? இல்ல 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 இல்ல, அப்படி இல்லை.
ஆதாம பார்த்தாரு, பேசினாரு. ஆனா ஆதாமுக்கு தேவன் பார்க்கறது பேசுறதெல்லாம் வேற மாதிரி கேட்குது. ஏன்னா அவனுடைய ஈவில் தாட்ஸ், அவனுடைய தீமையான எண்ணங்களின் ஷேடோலயே அவன் என்ன செஞ்சுக்கிறான், மாட்டிக்கிறான். அவனுடைய நிழல்ல அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். அதே இது மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வருது பாருங்க. At one time, you yourselves are a case study, verse 21. You yourselves are a case study of what he does. At one time, you all had your backs turned to God. முதுகு காட்டினீங்க அவருக்கு, உங்க முகத்தை நீங்க திருப்பினீங்க அவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட. திங்கிங் ரெபலியஸ் தாட்ஸ் ஆஃப் ஹிம், அவரை குறித்ததான தவறான எண்ணங்களை நீங்க வச்சிருந்தீங்க உங்க மனதுல. கிவிங் ஹிம் ட்ரபிள் எவ்ரி சான்ஸ் யூ காட், அவருக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனை கொடுத்தீங்க. பட் நவ், இப்பொழுதோ, பை கிவிங் ஹிம்செல்ஃப் கம்ப்ளீட்லி அட் த கிராஸ், ஆக்சுவலி டையிங் ஃபார் யூ. சோ சத்துருக்களாய், மனதிலே சத்துருக்களாய் இருந்து, மனதிலே அவரை குறிச்சு தவறான எண்ணங்கள் கொண்டு, அவர் தான் நமக்கு விரோதியா இருக்காரு அப்படிலாம் நினைச்சு அவரை போட்டு தள்ளணும், அவரை கொள்ளணும், சிலுவையில் அறையும் நம்ம கத்துன பொழுது, தம்மை சிலுவையிலே தந்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் எதிரியா பார்த்ததே இல்லை. சிலுவைக்கு முன்னாடியும் பார்த்ததில்லை, சிலுவைக்கு அப்புறமும் பார்க்கறது இல்லை, அதுக்கப்புறம் ஆண்டவன் வருகை அப்பையும் பார்க்க போறது இல்லை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க திரும்ப வரும் பொழுது வேற மாதிரி வந்துருவாருன்ட்டு. You had never been God's enemies. We were enemies in our own mind. நம்முடைய மனதிலே சத்துருக்களாக இருந்தோம். நாம் தேவனை குறித்து பார்க்கிற விதம் தப்பா இருந்துச்சு. அதை மாத்திரக்காக தான் இயேசு சிலுவையில வந்து தொங்கினார். நான் உன்னை எதிரியா பார்க்கல அப்படின்னு சொல்றதுக்காக தான் தொங்கினார். இல்ல உங்களுடைய பாவங்கள் வந்து அவருடைய முகத்தை மறைக்கும். ஏசாயா, வாங்க அந்த 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 இதையும் படிப்போம். ஏசாயா 59 1 2. இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? அவருடைய கை ரட்சிக்க கூடாதபடி, ரட்சிக்க மாட்டேன் கை கட்டிட்டு இல்லையா, கேட்க மாட்டேன் காதை பொத்திட்டு இல்லையா, கை நீட்டி வச்சிருக்காராம். நான் ரட்சிக்க விரும்புறேன், நான் கதறல கேட்க விரும்புறேன், கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் செவிகள் மந்தமாகல, கையை மடக்கி வைக்கல, குறுகி போகல. சரிங்களா? கையை கட்டிட்டுல, அவருடைய கரங்கள் விரித்திருக்கு, அவருடைய செவிகள் திறந்திருக்கு. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இதுல ரொம்ப வார்த்தை உங்களுக்கு, உங்களுக்கு, அதுதான் அங்க ரொம்ப முக்கியமே. அவரு இப்படி பொத்திட்டு இல்லையா, ஃபர்ஸ்ட் வசனத்திலே சொல்லியிருக்கு, அவருக்கு செவிகள் மந்தமா இல்லை. ஆனா நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணுதான், நம்ம அவர்கிட்ட இருந்து பிரிக்குது, அவரை நம்மகிட்ட இருந்து பிரிக்கல. Your sins have separated you from God-க்கும் has separated God from you-க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தேவனை உங்ககிட்ட இருந்து பாவம் பிரிச்சிருச்சுன்னு சொல்றதுக்கும், உங்களை தேவன்கிட்ட இருந்து பாவம் பிரிச்சிருச்சுன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே ஒண்ணு தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. நல்லா கவனிங்க. உங்களை பாவம் அவரிடமிருந்து பிரித்தது அப்படின்றதுக்கும், தேவனை உங்கள்கிட்ட இருந்து பிரித்தது அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ நம்ம அக்கிரமங்கள்ல மரித்தவர்களா இருக்கிறனால, நம்ம பாவங்கள மரித்திருக்காங்கனால அவரு தெரிய மாட்டார் நமக்கு. அவரு பார்க்க மாட்டேன்னு முகத்தை திருப்பல, அவரு கேட்க மாட்டேன்னு காதை மூடல, ரட்சிக்க மாட்டேன்னு கையை குறுக்கல. ஆனா நம்மளால அவரை ரீச் பண்ண முடியல. ஏன்னா நம்ம அக்கிரமங்களிலே மரித்தவர்களா இருக்கிறவங்க ஒருத்தனுக்கும் தேவனை தெரியும். அதனாலதான் அங்க திரிய உறவுல இருந்து ஒருத்தர் இங்க இறங்க வேண்டியது இருக்கு. நம்மளே ரீச் பண்ணி அவர் கை நீட்டிட்டு இருக்காரு கபார்னு புடிச்சுக்க முடியும்னா நம்மளே பண்ணிடுவோம். புரியுதுங்களா? we are utterly broken and corrupt. அவரு கை நீட்டி தான் இருக்குது, அவரு காது திறந்தா இருக்குது, அவருடைய இதயம் நம்மளை நோக்கி தான் இருக்கு. ஆனா நம்மளால அவரை ரீச் பண்ண முடியல. ஏன்னா நம்ம இருள்ல இருக்கிறோம், நம்ம சத்துருக்களாய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சோ சத்துருக்களாய், கைவிடப்பட்டவர்களாய் அப்படி உணர ஆரம்பிச்சிட்டோம்.
இப்ப ஒருத்தர் அங்க இருந்து இங்க வந்து இதுக்குள்ள ரீச் ஆகி நம்மளை தூக்கிட்டு போகணும். வெளியிலிருந்து கத்துனா வர முடியாது. ஏன்னா அவர் தான் ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன் நம்மளால போக முடியலன்னா நம்ம மைண்ட் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. சோ நம்ம புரோக்கன் மைண்டுக்குள்ள அவர் இறங்கி நம்மளை தூக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் சிலுவையை பிளான் பண்ணார். புரியுதுங்களா? இது வந்து தேவன் முகத்தை மறைக்கல. இப்ப இந்த ஆபகுக்க பாத்துருவோம். ஐசையா 53 போறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஆபகுக்கே எங்க இருக்குன்னு தெரியாது. ஆபகுக் 1ஆம் அதிகாரம், சரிங்களா, 13ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? ஆபகுக்கு 1:13 தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. அங்க பாவத்தை பாராத சுத்த கண்ணரே அப்படி இல்லை, பாவம்ன்ற வார்த்தை இல்லை, தீமை, ஈவில். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன? புரியுதுங்களா? நீங்க முழு சாப்டர்லாம் படிக்க வேணாம், அட்லீஸ்ட் முழு வசனமா தான் படிக்கணும். பாவத்தை பாராத சுத்த கண்ணரே அப்படி போட்டிருக்கா, அதனால பாவத்தை பார்க்க முடியாது அப்படி திரும்பிட்டு இருக்காரு அப்படி போட்டிருக்கா. எக்ஸாக்டா ஆப்போசிட்டா கதறான் ஆபகுக்கு. என்ன சொல்றானா, ஐயா நீங்க தீமையை பார்க்காத சுத்த கண்ணர் தானே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, ஆனா ஏன் பாவம் செய்யறவனை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒன்னும் செய்ய மாட்டீங்க. தன்னை காட்டிலும் நீதிமானா இருக்கிறவனை அவன் போட்டு அடிச்சு பரட்டிட்டு இருக்கான், அவனையும் பார்த்துட்டு சும்மா மௌனமா இருக்கிறது என்ன? சோ ப்ராஃபட்டோடைய கிரை என்னதுன்னா, உங்களால பார்க்க முடியலையே இல்ல, பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்கீங்க? டூ சம்திங். சோ பார்க்க முடியலன்னு கிளை பண்ணல, ஏன் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? சோ பார்க்கிற வசனத்தை எடுத்து பார்க்க முடியாதுன்னு சொல்றத நம்மளால தான் முடியும். ப்ராஃபட் என்ன சொல்றாரு? தீமையை எப்படியா பார்த்துட்டு இருக்கீங்க, நீ சுத்த கண்ணராச்சே. சுத்த கண்ணர்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சுத்தம் கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சுத்தம்னா இப்படி திருப்பிக்குவாரு. ஆனா அவர் வந்து இறங்கி வேலை செய்கிறவர். ஒரு தீமையை பார்த்தார்னா இறங்கி வேலை செய்கிறவர். இறங்கி வேலை செய்யறதுனால அவர் கேட்கிறாரு, ஐயா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களே, இறங்கி வேலை செய்வீங்களே. சோ அந்த இறங்கி வேலை செஞ்சதுதான் சிலுவை. நம்முடைய இருளுக்குள் இறங்கி வேலை செஞ்சார், நம்முடைய உடைந்த இருதயத்துக்குள் இறங்கி வேலை செஞ்சார். சோ இந்த பாவத்தை பாராத சுத்த கண்ணரே அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை அப்படியே திரும்பி அதெல்லாம் விட்டுரு, அது பைபிள்ல இல்லாத கான்செப்ட். லூக்கா 15 பாவம் அப்படியே பண்ணி சாப்பிட அப்படி இருந்தார். அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சாரு, பாவத்திலே கட்டி பிடிக்கிறார், நம் உடைஞ்சதில் கட்டி பிடிக்கிறார், நம்ம அழுக்களை கட்டி பிடிக்கிறார். பிள்ளை ஏதாவது கக்கா இருந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உங்க பிள்ளை சின்ன பிள்ளை கக்கா இருந்துருச்சு, போ கழுவிட்டு வா அப்புறம் தூக்குறேன் அப்படின்வீங்களா? அது கக்கா இருந்து அழுதுகிட்டு இருக்கேன் என்ன பண்ணுவீங்க? கக்காவோட தான் தூக்குவோம், சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு எங்க இருந்து வந்தது அந்த இருதயம்? கக்காவை தானே தூக்கி போடுறோம், அவன் பிள்ளையே தூக்கி போட்டுறோமா சர்ன்னு அப்படியே குப்பை கூடையில? அப்படிதான் நினைக்கிறாங்க நிறைய பேர். தூக்கி போட்டுருவார், உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவார், வாந்தி பண்ணி போட்டுருவார். வசனம் இருக்கே பிரதர், வசனம் இருக்கு, ஆனா நீ அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கண்ணாடியை பொறுத்து. இவருடைய கண்ணாடியை இந்த ஆள் மாட்டிருக்காரு பாருங்க, அந்த கண்ணாடியை நீங்க மாட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஆனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை கண்ணாடியா போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா புரிய வேண்டிய காரியங்கள் புரியும். சோ ஆபகுக்கு 1:13 என்ன சொல்லல? பார்க்க முடியாது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பரிசுத்தம், அதை சொல்லல. ஏசாயா 58:59:1-2 என்ன சொல்லல? கேட்க முடியாதுன்னு சொல்லல, அவரு கேட்கிறாரு, ஆனா நம்ம மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. ஆனா ஏசாயா 53 என்ன சொல்லுது?
ஏசாயா 53 என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலி ஏசாயா 53 வந்து அந்த பேசேஜ் நீங்கள் இங்கிலீஷ் பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா த சின் பேரிங் சர்வெண்ட் ஆர் த சஃபரிங் சர்வெண்ட் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. சஃபரிங் சர்வெண்ட்னா என்னது? பாடுகள் அனுபவிக்கிற தாசன். பாடுகள் அனுபவிக்கிற தாசன். அது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா 53 ஆரம்பிக்கல, 52 அதிகாரம் 13 வசனத்துல இருந்து. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதுமாயிருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பூயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போல வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. சரிங்களா? இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்த வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். என்னங்க? அசட்டை பண்ணப்பட்டார், அப்புறம் புறக்கணிக்கப்பட்டார். புறக்கணிக்கப்பட்டார். யார் அசட்டை பண்ண அவரை? யார் புறக்கணிச்சா? தேவனா? இல்ல. யாரு? மனுஷரால். நல்ல கவனிங்க. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவிக்கிறோமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். யார் முகத்தை மறைச்சாங்க? ஏசிட்டு இருந்து சிலுவையில நம்முடைய முகங்களை. மறைத்தோம். நல்லா கவனிங்க. நம்ம அசட்டை பண்ணினோம் அவரை, நாம் புறக்கணிச்சோம், நாம் நம்முடைய முகங்களை மறைத்தோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவரை ஒரு பொருட்டாவே என்னல, அவரை எண்ணாமற் போனோம், அவரை அசட்டை பண்ணினோம், நம்முடைய முகத்தை திருப்பினோம். இதெல்லாம் யார் பண்ணோம்? நம்ம பண்ணோம். ஆனா இதெல்லாம் யார் பண்ணதா சொல்றோம்? பிதா பண்ணதா சொல்றோம். பிதா இயேசு கதரின் சிலுவையில் இருந்த பொழுது முகத்தை மறைத்தார், அவரை திருப்பினார், முகத்தை திருப்பினார் அப்படிலாம் சொல்றோம். அதெல்லாம் இல்ல, பைபிள் இல்லாத ஒரு மேட்ரு. நம்ம பண்ணோன்னு போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே அவர் பண்ணாருன்னு சொல்றோம். இன்ஃபேக்ட் சங்கீதம் 22 போன தடவை நான் படிச்சு காட்டினேன். 22 அது என்டையர் சங்கீதமே எதை பத்தி போட்டிருக்கு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு சிலுவையில அனுபவிச்சு எல்லாமே போட்டிருக்கு. என் எலும்புகள் எல்லாம் தெரியுது, என் ஆடைய சீட்டு போடுறாங்க அவங்களுக்குள்ள, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே வராரு. சொல்லிட்டே 24வது சங்கீதம் 22-24 உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. என்னங்க? இங்க நம்ம என்னென்னலாம் பண்ணோமோ அதெல்லாம் பிதா இயேசுவுக்கு பண்ணலன்னு பைபிள்ல போட்டிருக்கு. பிதா இயேசுவுக்கு என்ன பண்ணலன்னு போட்டிருக்கோ, நம்ம அவருக்கு என்ன பண்ணோன்னு போட்டிருக்கோ, அதை அப்படியே மாத்தி சுவிசேஷமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம முகத்தை மறைச்சது அவரு முகத்தை மறைச்சதாகவும், நம்ம அவரை புறக்கணிச்சது பிதா அவரை புறக்கணிச்சதாகவும் சொல்லிட்டு இருக்கோம். இது எவ்வளவு பெரிய கொடுமை சார். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். Wow. He heard him when he cried. கேட்டருளினார். நம்ம முகத்தை திருப்பிக்கிட்டோம். சரிங்களா? இது 3வது வசனம். 4வது வசனம் என்ன போட்டிருக்கு? ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்,
நாமோ, நல்லா கவனிங்க, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். புரியுதுங்களா? நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாம் எண்ணினோம். தேவன் பண்ணாருன்னு போடலைங்க. நாம் முகத்தை மறைச்சோம், நாம் அசட்டை பண்ணினோம், நாம் புறக்கணித்தோம். அவரோ நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவரோ நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனால் நாமோ தேவனால் அவர் வாதிக்கப்பட்டிருக்கார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்கள் தான் அவரை காயப்படுத்துச்சுங்க. தேவன் அவரை, மீறுதல்கள் நிமித்தம் தேவன் அவரை காயப்படுத்தினார் அப்படின்னு நீங்க எழுதல. அப்படி இல்லை, அது நம்ம வாசிக்கிறோம். நம்ம கண்ணாடி அப்படி இருக்கிறனால நமக்கு அப்படி புரியுது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். இங்கிலீஷ்ல நியூ கிங் ஜேம்ஸ்ல எப்படி வரும்னா, he was wounded for our transgressions, he was bruised for our iniquities, by his stripes we are healed. சரிங்களா? நல்லா கவனிங்க. for our transgressions, he was bruised for our iniquities, by his stripes we are healed. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய பாவங்களின் நிமித்தம், மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். சரிங்களா? காயம், நொறுக்கம், நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்து காயப்பட்டார். அவருடைய தழும்புகளின் நிமித்தம் சுகமாகும். சோ நல்லா கவனிங்க, அவருடைய தழும்புகளால் அப்படின்னு வருதுல, அந்த தழும்புகளால், இந்த வேர்டு பை இருக்குது பாருங்க, பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ், தழும்புகளால், அந்த தழும்புகளால் அதே வார்த்தை தான் இங்க மேலேயும் யூஸ் பண்ணிருக்கு. ஆனா அதை நிமித்தம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்றாங்க, ஃபார்னு. இங்க பைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஒரே வேர்டை, ஒரே வார்த்தையை முதல்ல 2 இடத்துல ஃபார்னும், அதே வசனத்துல 3வது இடத்துல பையனும் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஆனா சில டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா 3 இடத்துலயுமே பிகாஸ் ஆஃப்னு வரும். ஃபார் கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன் எடுத்தீங்கன்னாலும் சரி, என்இடி நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எடுத்தீங்கன்னாலும் சரி, பிகாஸ் ஆஃப் our transgression, he was wounded because of our transgression, he was bruised because of our iniquities, because of his stripes we are healed. மூணுத்திலும் ஒரே வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க, பிகாஸ் ஆஃப், பிகாஸ் ஆஃப், பிகாஸ் ஆஃப். ஸோ இந்த ஃபார்க்கு பதிலாக இங்க பையை போடுறீங்கன்னு வைங்களேன், 3 இடத்துலையும் ஒரே யூஸ் பண்றீங்கன்னு வைங்க. ஏன்னா இங்க ஃபாரை போட்டா மீனிங்கா வராது, ஃபார் ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் வி ஆர் ஹீல்டுன்னு. ஸோ இங்க பைய போடுங்க ஃபார்க்கு பதிலா. he was wounded by our transgressions, he was bruised by our iniquities. நம்முடைய காயங்கள் தான் அவரை நொறுக்கி, நம்முடைய அக்கிரமங்கள் தான் அவரை நொறுக்கினது, நம்முடைய பாவங்கள் தான் அவரை காயப்படுத்தினது. நம்ம எப்படி அவரை காயப்படுத்தினோமோ, நம்முடைய பாவத்தின் நிச்சயம் இவர் அறையும் சிலுவையில் அறையும் அறையும் காயப்படுத்தினோமோ, அந்த காயங்களை வைத்தே நம்மை சுகப்படுத்தினார். நம்ம அவரை அடின்னு அடிக்கும் பொழுது, ஒவ்வொரு அடியும் உழும் பொழுது பிதா என்ன சொன்னார்னா, இந்த அடியை வச்சே நான் உன்னை சுகமாக்க போறேன். நீ என்ன குமாரன் அடிக்கிறேல, என்னுடைய செல்ல பிள்ளையை அடிக்கிறேல, என் செல்ல பிள்ளையை பிக்கிறேல, நீ பண்ற இதே கிரியையை வைத்தே நான் உன்னை சுகமாக்க போறேன்னு சொல்றாரு. தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். நாம் பாவிகளாயிருக்கையில், சத்துருக்களாயிருக்கையில், நாம் மனதிலே சத்துருக்களா இருந்து அவரை போட்டு தள்ளணும்னு நினைச்சு போட்டு பண்ணோம் பாருங்களேன். அப்படி நம்ம சத்துருக்களா நம்ம மனதுல இருந்து அவருக்கு விரோதமா என்னென்னலாம் சிலுவையில பண்ணோமோ, அந்த நேரத்தை பயன்படுத்தி தம்முடைய அன்பையும் மன்னிப்பையும் சுகத்தையும் வெளிப்படுத்தினார். மை குட்னஸ். அதை எப்படி இப்படி மாத்தி சொல்ல முடியும்?
நான் ஏதோ வேதத்தை புரட்டுற மாதிரி சிலருக்கு தெரியும். ஏன்னா கண்ணாடி அப்படி, கண்ணாடி பல வருஷம் போட்டாச்சு. அதனால வேற கண்ணாடி போட்டா வேதத்தை புரட்டுறானோ அப்படின்ற மாதிரி இருக்கு. தெளிவா தான் போட்டிருக்கீங்க. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடையும் அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். It was God who made him sin. இயேசுவை பாவமாக்க ஒப்பு கொடுத்தது பிதாதான். நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு மீது வந்தது பிதாவுடைய கிரியை தான். ஆனா பிதா தன்னுடைய கோபாக்கினை இயேசு மீது ஊட்டினாரும் போடல. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மீது வந்தது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய அக்கிரமங்கள் தான் அவர் மீது வந்தது. நமக்காக தான் அவர் பாவமானார், நமக்காக தான் சாபமானார், நமக்காக தான் வியாதி ஆனார், நமக்காக தான் எல்லாமே ஆனார். இன்ஃபேக்ட் மோசே வனாந்திரத்திலே சர்ப்பத்தை உயர்த்தினது போல அவர் ஆனார், சாபமாக்கப்பட்டார். சரிங்களா? அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன் மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்குல்ல. ஆக்சுவலி அது மற்ற டிரான்ஸ்லேஷன்ல படிச்சீங்கன்னா நியாயம் அவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டது, நியாயமா எவனும் அவனை ட்ரீட் பண்ணல அப்படின்னு போட்டிருக்கு. By oppression and judgment he was taken away. அப்படின்னா என்ன? அடுத்தது பாருங்க, unjustly condemned he was led away. unjustly condemned, அநியாயம் நடந்ததுங்க. சிலுவையில நடந்தது தேவனுடைய நீதி இல்ல, நம்முடைய அநீதி. நம்முடைய அநீதியை யூஸ் பண்ணி தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தினார். அதுதான் சுவிசேஷம். தேவன் இயேசுவை தண்டித்தது தேவனுடைய நீதி இல்லைங்க, நம்முடைய அநீதி தான் அவரை தண்டித்தது. பாருங்க, unjustly condemned he was led away. இங்க பாருங்க, contemporary English version, he was condemned to death without a fair trial. அவன் பொய்யை சொல்லிட்டு இவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் சொல்லி பொய் சாட்சியை கிளப்பி விட்டுட்டு சிலுவையில் அறையும் 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 அப்படின்னு சொல்லி விதவுட் அ ஃபேர் ட்ரையல், ஒழுங்கா கூட கேஸ் நடத்தல, அப்படிதான் அவர் இது பண்ணப்பட்டார். இங்க பாருங்க, NET, he was led away after an unjust trial. So அநீதி, நம்முடைய அநீதி நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்ம அவர் அநீதியா ட்ரீட் பண்ணோம். அதுல அவருடைய அன்பை வெளிப்படுத்தினதுனாலே, எப்படி அப்பா ஓடி போய் அவனை பாவத்தில் இருக்கும் போது பண்ணி ஸ்மெல்லோட இருக்கும் போது கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்ததுனால அவனை திரும்ப குமாரத்துவத்துக்கு அவனை திரும்ப ரெஸ்டோர் பண்ணாரோ, நம்ம பாவத்தில் அவரை போட்டு கத்தியால குத்திட்டு இருக்கும் போது எப்படி சிலுவையில நம்மளை கட்டி அரவணைச்சாரோ, அதிலே மறுசீரமைக்கும் நீதி வெளிப்பட்டது. நம்முடைய அநீதியும் நம்முடைய மூர்க்கமும் நம்முடைய கோபமும் அவருடைய அன்பும் வெளிப்பட்டது. இட்ஸ் our wrath and his love that was revealed on the cross. நம்முடைய கோபாக்கினை வெளிப்பட்டதுங்க. பிதாவுடைய கோபாக்கினை இயேசு மீது வெளிப்பட்டதுன்னு பைபிள்ல போடல. நாம் அதெல்லாம் பண்ணோம், அவருக்கு பண்ணிட்டு தேவன் பண்ணதா சொன்னோம். ஆனா அதையும் தேவன் பொருட்படுத்தாம அதை வைத்தே நம்மளை சுகமாக்குகிறார், தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார், தம்முடைய மன்னிப்பை வெளிப்படுத்துகிறார். 9வது வசனம், துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யனோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. 10வது வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இங்க போட்டிருக்கு பாருங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். 10வது வசனம். எல்லா வசனமும் பார்த்துட்டே வரேன். ஐசையா 53 ஃபுல்லா, சரிங்களா? 10வது வசனம் வந்திருக்கும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. இதுக்கும் கர்த்தரோ அவரை நொறுக்கினார் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
புரியுதுங்களா? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அப்படின்றதுக்கும் கர்த்தரோ அவரை நொறுக்கினார் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இயேசு இப்படிப்பட்டதான நம்முடைய மீதுகள் நிமித்தம் அவர் நொறுக்கப்படணும், நம்முடைய அக்கிரமங்கள் அவரை நொறுக்கணும் அப்படின்றது பிதாவுடைய சித்தமா அப்படின்னு கேட்டா ஆமா. ஆனா பிதா அவரை நொறுக்கினாரானா இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? இட் ப்ளீஸ் தி லார்ட் டு ப்ரூஸ் ஹிம் அப்படின்னு கேஜேவில போட்டிருக்கு. இட் ப்ளீஸ் தி லார்ட் டு ப்ரூஸ் ஹிம். கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன்ல the Lord decided his servant would suffer as a sacrifice to take away the sin and guilt of others. நம்முடைய பாவத்தையும் நம்முடைய குற்றத்தையும் சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியா இயேசு பாடுபடணும் அப்படின்னு சொல்லி பிதா தீர்மானித்தார். அதுல எந்த சந்தேகமே இல்லைங்க. ஆண்டவர், அது ஏன் நான் சொல்றேன் சரிங்களா, ஆண்டவர் டிசைட் பண்ணாரா கிராஸ்ல தான் இயேசு மரிக்கணும்னு அப்படின்னு கேட்டா, இஸ் கிராஸ் த பிளான் ஆஃப் காட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். எஸ்னா ஏன் எஸ்னா, இட் வாஸ் த பிளான் ஆஃப் மேன், தேர்ஃபோர் இட் இஸ் த பிளான் ஆஃப் காட். சிலுவையை கண்டுபிடிச்சது மனுஷனா தேவனா? என்னங்க, அதுல எந்த குழப்பமும் இல்லையே. சிலுவையை கண்டுபிடிச்சது யாரு? மனுஷனா தேவனா? மனுஷன். சோ கிராஸ் வாஸ் பிளான் ஆஃப் மேன். அந்த பிளானுக்கு தன்னுடைய மகனை ஒப்பு கொடுக்கணும்னு பண்ணார்ல, அது காட்ஸ் பிளான். புரியுதுங்களா? காட்ஸ் பிளான் இஸ் டு சப்மிட் டு மேன்ஸ் பிளான் டு ரிவீல் ஹிஸ் கிரேட்டஸ்ட் லவ். சோ மனுஷனுடைய கொடூரமான திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதன் மூலமாய் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி திட்டம். புரியுதுங்களா நான் சொல்றது? நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். சோ இங்க 2 மேட்டர் போட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் போட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அவரை பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தோம். இது நம்ம பண்ணது. ஆனா இத பண்ணுவோன்னு தெரிஞ்ச முன்னறிவினாலே அதை தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுத்தார். புரியுதுங்களா? God's will is to submit to our will. That is the cross. Cross is God's will. Yes, it is God's will. But why it is God's will? Because it was our will, therefore he submitted. அது நம்முடைய சித்தமா இருந்ததுனாலே, நம்முடைய தீர்மானமா இருந்ததுனாலே, நம்ம அவரை போட்டு வாங்கணும்னால ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டார். டே, நீங்க உங்களுடைய ஒஸ்ட காட்டும் போது நான் என்னுடைய பெஸ்ட காட்ட போறேன். புரியுதுங்களா? நீங்க உங்களுடைய ஒஸ்ட்ல இருக்கும் பொழுது என்னுடைய பெஸ்ட் லவ் நான் காட்ட போறேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்தார். அதுதான் அங்க 53:10 போட்டிருக்கு. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. நொறுக்கினார் இல்ல. ஏன்னா இதேதாங்க கெத்செமனேல இயேசு சொல்றாரு. இயேசு பிறந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, நான் பிதாவுடைய சித்தம் செய்ய வந்திருக்கேன், பிதாவுடைய சித்தம் செய்திருக்கேன், பிதாவுடைய சித்தம் செய்திருக்கேன். அவர் செய்யறத பார்த்து தான் செய்யறேன், அவர் செய்யறத பார்த்து செய்யறேன் தானே சொன்னார் இயேசு. நானா சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார். சுயமாய் ஒன்றும் செய்யாதவர் சிலுவை மாத்திரம் சுயமா செஞ்சாரா இயேசு? இல்ல. சிலுவையுமே மீதி எல்லாம் என்ன பண்ணாரு? பிதா செய்கிறதை காண்கிறதை தவிர வேறொன்றையும் செய்யவில்லை. Whatever I see the Father do, that's what I do. So கெத்செமனேல சொல்றாரு இயேசு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆவது கடவுதுன்னு சொன்னார். ஏன் சொன்னார்னா, நீங்க கொடுமானால் நீங்கட்டும் சொன்னா பிதா போயிட்டார் சிலுவைக்கு. பிதா சிலுவைக்கு போறதை பார்த்த பிறகு இயேசு என்ன பண்றது? இயேசு சிலுவைக்கு பிதாவை ஃபாலோ பண்றாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அப்படின்னா போட்டு அவரு நொறுக்கினாரு அப்படின்னு கிடையாது, அவர் அடிச்சு திம்சம் பண்ணாரு அப்படின்னு கிடையாது. இது மூலமா தான் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு பிதா ரொம்ப தெளிவா இருந்தார். சும்மா இப்படி ரத்தம் இப்படி கொடுத்துருக்கலாம்ல. இப்ப ரத்தம் தான் தேவை. ரத்தத்தை பத்தி அடுத்த வாரம் பேசுறேன். இப்ப ரத்தம் தான் தேவை பிதாவுக்கு மன்னிக்கிறதுக்கு
நான் ரத்தத்தை பார்த்து தான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, ஏசு இப்படி கட் பண்ணி கொடுத்திருந்தாருன்னா அதுவும் ரத்தம் தானே, ரத்தம் பார்த்துருப்பாரு, மன்னிச்சு. ஏன் சிலுவையின் கொடுமை மரணம்? ஏன் சிலுவையின் கொடுமை மரணம்னா ஏன் அதை செலக்ட் பண்ணாரு பிதான்னா, நம்ம ஒஸ்ட்ல இருக்கும் பொழுது அவர் பெஸ்ட்டை காட்டணுன்றனால. ஏன்னா இயேசுவே எங்களுக்காக எங்களை ரட்சிப்பீரா அப்படின்னு சொல்லி கசாப் கடையில வெட்டுற மாதிரி நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் வந்து சிலுவையில மறைக்கல. நம்முடைய ஜெபத்துக்கு பதிலாக மறிக்கல. நம்ம அவரை போட்டு தள்ளணும்னு சொல்லி அவரை பிச்சு எடுக்கணும்னு முடிவெடுக்க அந்த வேர்ஷனை ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கினார்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போற வேர்ஷனை ஒப்புரவாக்கல, அந்நிய பாஷை பேசுற வேர்ஷனை ஒர்க் ஆகல. எந்த வேர்ஷனை ஒப்புரவாக்கினார்? உங்களுடைய எந்த சைடை ஒப்புரவாக்கினார்னா அவரை வெறுக்கிற சைடையே ஒப்புரவாக்கிட்டார். அவரை வெறுத்து அவரை கொள்ளுகிற, அவரை சிலுவையில் அறைகிற நம்முடைய சைடையே அவர் ஒப்புரவாக்கிட்டார். அதை கட்டி பிடிச்சிருக்கார். My goodness. My goodness. That's why it is Good Friday. Because of his love. அன்பு வெளிப்பட்டது. அவரை போட்டு கொள்ள பொழுது ரத்தத்தை நம்ம சிந்தின பொழுது அவர் ரத்தம் சொல்லிச்சு, பிதாவே அவர்களை மன்னியும். சோ அவருடைய ரத்தம் அவருடைய மன்னிப்பை வெளிப்படுத்தினது. ரத்தத்தை பார்த்ததுனால பிதா மன்னிக்கல, ரத்தம் சிந்ததினாலே மன்னிப்பை வெளிப்படுத்தினார். ரத்தம் சிந்ததினாலே அவரை நான் உன்னை எனிமையா பார்க்கல, என் பிள்ளையாதான் பார்க்கிறேன்றத ரத்தத்தினாலே வெளிப்படுத்தினார். ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கினார். அவருடைய தழும்புகளினாலே நம்மை சுகமாக்கினார். வா வா சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் மருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அதுதான் கர்த்தருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த சித்தம் என்ன? சிலுவையின் மரணம், கொடூர மரணம். அது யாரு நிமித்தம் வந்த கொடூரம்? யாரு நிமித்தம் வந்த வயலன்ஸ்? நம்ம நிமித்தம். அதற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். வா, அவருடைய உயிர்த்தெழுதல், இன்ஹெரிட்டன்ஸ், அதெல்லாம் பத்தி அந்த வசனம் பேசுது. ஆமத்துக்கு ஒரு இடத்துலையும் தேவன் இயேசுவை தண்டித்தார், கோபாக்கினை ஊத்தினார், முகத்தை மறைச்சார், அப்படி இப்படின்னு எங்கேயும் இல்லை. அவருடைய ரத்தம், அவருடைய பலி. ஏன் பலி? பலிகள் எதற்கு, ரத்தம் எதற்கு அப்படின்றத அடுத்த வாரம் பார்ப்போம். சிலுவை எதற்கு அப்படின்றது இந்த வாரம் சொல்லிட்டு இருக்கேன். My goodness. அவருடைய அன்பு அளவில்லை. அவருடைய அன்பின் அகலம், ஆழம். அகலம், அகலம்ன்றது என்னது? இப்படி கையை விரிகிறது, எல்லாரையும் கட்டி பிடிக்கிறார். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. பெருசா இருக்கு அவர் ஹக். நாங்க உள்ள, அவங்க வெளியெல்லாம் இல்லை, எல்லாரையும் சேர்க்கிறார். அகலம், ஆழம். நம்முடைய இருளின் ஆழத்துல இறங்கின அன்பு, அன்பின் ஆழம்.
உயரம், உன்னதங்களுக்கு நம்ம கொண்டு சென்ற அவருடைய அன்பு. அகலம், ஆழம், நீளம், உயரம், இவ்வளவாய் அன்பு கொடுத்தார். மேல்தே ரஹால் தோன மனக ஷல்பதன ஹதிரி பெலகிதுரி பெனதன ஹந்திரி ஆந்தடே லப்ரதோல் பனா ஹாக்கரே தேல் பினிதி ஷாந்துர மான்கினே பேர்த்தினி ஆந்தா. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கம்யூனியன்ல பவரே இருக்கும். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது விழுந்தது. அவருடைய தழும்புகளினாலே, பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்தினாலே, நம்முடைய கரங்களினாலே நொறுக்கப்பட்ட அவருடைய சரீரத்தினாலே, நம்முடைய கரங்களினாலே சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மன்னிப்பும் சுகமும் ஜீவனும் உண்டாயிருக்கிறது. My goodness. இதை பங்கெடுக்கும் பொழுது அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய அரவணைப்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை எதிரியா பார்க்கல. நீங்கள் செய்த அக்கிரமங்களுக்கு தக்கதாய் அவர் உங்களுக்கு செய்யும்படி, சரி கட்டும்படி அவர் உங்களை தேடவில்லை. Receive his forgiving love. அவருடைய அன்பு அப்படியே உங்களுடைய இருதயத்தை சுகமாக்கட்டும், உங்களுடைய சிந்தனையை சுகமாக்கட்டும். He carried our sorrows and griefs. நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நீங்க டிப்ரெஷன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. டிப்ரெஷன்னா என்னதுங்க? தனிமையா உணர்றது, கைவிடப்பட்ட இடத்திலே உணர்றது, எல்லாரும் நம்மளை கைவிட்டாங்கன்னு நினைக்கிறது. அந்த இடத்துக்குள்ள இயேசு சென்றார், அந்த துக்கங்களை சுமந்தார். அதுல போய் பிதாவை கண்டுபிடித்தார். அந்த இதுக்குள்ள போய் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற நம்முடைய கூக்குரலுக்குள்ள நுழைஞ்சு அந்த இருள பிதாவை கண்டுபிடித்தார். நம்மளை தூக்கிட்டு அப்படியே அவரை அவருடைய மடியிலே கொண்டு போய் சேர்த்தார். அதுதான் சிலுவையின் அர்த்தம். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Daddy. Thank you, Father, for your everlasting love. உம்முடைய நித்திய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நித்திய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நித்திய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுகமாக்கும் அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுகமாக்குகிற அன்புக்காக நன்றி. எங்களுடைய இருளிலே இறங்கி நாங்கள் உம்மை சத்துருக்களாய் நினைத்த பொழுது, எங்களை உம்முடைய சத்துருக்களாய் நாங்களே நினைத்த பொழுது எங்களை இறங்கி ஒப்புரவாக்கின அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. Amen, 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 amen. So, இந்த கண்ணாடி ரொம்ப முக்கியமான கண்ணாடி. ஏன்னா சுவிசேஷத்தை தப்பா புரிஞ்சோம்னா எல்லாமே முடிஞ்சு, எல்லாமே தப்பு. உறவுகள் எல்லாத்துலேயும் பிரச்சனை, எல்லாமே இதனால்தான். சிலுவையை ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, தேவன் இயேசுவை தண்டித்தார் அப்படின்னு நம்பணும்னா நம்மளும் தண்டிக்க துடிப்போம். தண்டிச்சாதான் மன்னிப்பு அப்படின்னு நினைப்போம். ஏதாவது ஒரு விதத்துல தண்டிக்கணும்னு நினைப்போம். தண்டனையை ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிற அன்பு அது. நாம் அவருக்கு கொடுத்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்த அன்பு, அதுதான் greatest power. His capacity to love was greater than our capacity to hurt him. That's the greatest power in the world. Finishing off the enemy is one kind of power. சத்ருவை இல்லாம அழிக்கிறது ஒரு விதமான வல்லமை. சத்ரு தன்னை பயங்கரமா அழிக்க துடிக்கும் பொழுது அந்த கோபத்தையும் மூர்க்கத்தையும் தாண்டி நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்னு சொல்ற பவருக்கு நிகரான பவரே கிடையாது. இப்போ ஒருத்தன் கண்ணு வச்சுட்டு வரான், ஏன் இன்னொருத்தன் கண் எடுத்து சுடுறான்னா அன்பு நிமித்தமா சுடுறான்? இல்ல, பயத்து நிமித்தம் தான் சுடுறான்.
ஸோ ஆண்டவர் நம்ம அப்படியே தூக்கிட்டு வரும்போது நம்மளை பார்த்து பயப்படலார். He submitted and he said, still I love you. நீ என்னதான் பண்ணாலும் என் அன்பை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். அதுதான் சிலுவை. அங்க தேவனுடைய கோபாக்கினைக்கு அங்க இடமே இல்லைங்க சிலுவையில. தேவனுடைய கோபாக்கினைக்கும் சிலுவைக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால தேவனுக்கு கோபாக்கினையே இல்லைன்னு. தேவனுக்கு கோபாக்கினை இருக்கு. அது ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். தேவனுடைய கோபாக்கினை எதற்கு விரோதமாக இருக்கு? நம்மை அழிக்கிறவைகளை அழிக்க துடிக்கிறது. மரணம், பாவம், சத்துரு, அது மேல கோபாக்கினை இருக்கு. ஏன்னா தன்னை நேசிக்கிறதை அழிக்க துடிக்குது. அதை அழிக்கணும்னு நினைக்கிறார். ஸோ தேவனுக்கு கோபாக்கினை உண்டு. ஆனால் சிலுவையிலே தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படவில்லை. தேவனுடைய பூரண அன்பு வெளிப்பட்டது. ஆமென். God bless you. Register. If you are a pastor, போதகராக இருந்தீங்கன்னா, கேர்சல் லீடராக இருந்தீங்கன்னா, டீச் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இதை குறித்ததான சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 50 சீட்டு தான். அதோடைய டீட்டெயில்ஸ் இப்போ போடுவோம். God bless you. உற்சாகமாய் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. பாருங்களேன், அன்பு இல்லாம கொடுக்க முடியும், ஆனா கொடுக்காம அன்பு செலுத்தவே முடியாது. அப்படிப்பட்டதான அன்புதான் இயேசுவே கொடுத்தது. ஸோ நம்முடைய கொடுக்கிறதும் அந்த அன்பிலிருந்து வரும் பொழுது மற்ற யாருமே நம்மளை மேனிப்புலேட் பண்ணவே முடியாது. எப்ப யாருக்கு கொடுத்தாலும் சரி, எங்க கொடுத்தாலும் சரி, அந்த அன்புல இருந்தே கொடுங்க. அப்படின்னா நீங்க உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிலாம் போக மாட்டீங்க. நீங்க எப்போ இன்னும் காசு வேணும் அப்படின்னு நினைச்சு கொடுக்கறதுலதான் நிறைய பேர் அஃபண்ட் ஆகும். அன்பு நிமித்தம் கொடுங்க, ஃப்ரீயா இருங்க. ஓகே, God bless you. God bless you. God bless you.